ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷாஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேக்கரி ஸ்டைலில் மில்க் பன் இல்லைனா பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. இது நான் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பர்ஃபெக்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அதை பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்ட் பன் வரும். ஸோ வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட்டில் வேணும்னா மைதா மாவில் தான் செய்யணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். குவாலிட்டி நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட் செய்யும்போது அந்த ஈஸ்ட் ஸ்மெல் இருக்காது. இல்லை லோ குவாலிட்டின்னா நம்ம ப்ரெட்டு செஞ்ச பிறகும் அந்த ஈஸ்டோட ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட்டை 2 விதமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி டைரெக்டாக மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கனாலும் ஆக்டிவேட் ஆகும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு மெத்தட் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி மேலே நொறையாக வந்திருக்கும். சுகர் போடுறது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சுகர் போடலைன்னா ஈஸ்ட் ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகி வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்காது, மீடியமாக வெதுவெதுப்பாக இருக்கணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா தண்ணி நார்மல் வாட்டரே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ப்ரெட் ப்ராப்பராகவே வரல. நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா வெதுவெதுப்பான பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மில்க் பன் டேஸ்ட்டில் இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். எனக்கு மில்க் ஸ்மெல் பிடிக்காததுனால நான் வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு எல்லாம் ஒன்றா சேரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, மாவு ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு மாவு எல்லாமே கூடி வந்த பிறகு இப்போ இதை ஒரு கவுண்டர் டாப்புக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம எவ்வளோ சாஃப்டான பன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ மாவை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான பன் கிடைக்கும். நான் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். அது ஈஸ்ட்டுமே ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகி வரலை. அப்போ கூட எனக்கு தெரியல, மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குமோ என்னவோ நினச்சி அதை நான் சின்னதாக பால்ஸ் பன்னு மாதிரி பண்ணி குக்கர்லலாம் வச்சு பேக் பண்ணுறேன். அது மாவு டபுள் ஆகி வரவே இல்லை, கல் மாதிரியே இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைஞ்சு செய்வோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும்ன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு கவுண்டர் டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உள்ளங்கையை வச்சு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மாவை இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். டைம் மிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைமர் கூட ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் கைக்கு ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், மாவு இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லைன்னா பட்டர் ஒரே வாட்டி ஆட் பண்ணாதீங்க, ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கைக்கு ஒட்டாமல் ஒரு எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பிச்சு போகாது, ஒரு எலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டே போகலாம். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இதே ப்ராசஸை கொஞ்சமாக அப்பப்போ ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவேன்.
இப்போ பாருங்கள் மாவு வந்து எனக்கு ஒட்டாமல் வருது. அண்ட் அப்பயே சொன்னேன் இல்லையா, இழுத்து பார்த்தா எலாஸ்டிக் மாதிரி வரணும்னு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா தான் நீங்கள் மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நீட்டாக எந்த கிராக்ஸும் இல்லாமல் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மாவெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு ஒரு பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. வெளியே எதுவுமே கிராக் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் ப்ரூஃபிங் ஆகி வரும். அண்ட் மேலேயும் மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மாவுக்கு மேலேயும் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து பிளேட்டோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரை வச்சு கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு வார்மான பிளேஸில் வந்து வச்சுடுங்க. இது வந்து மாவு டபுள் ஆகி வர்றதுக்கு நமக்கு டெம்பரேச்சர் மேலே டிபெண்ட் ஆகி வரும். இப்போ வெளியே நல்லா வெயில் அடிக்குதுன்னா 1 to 1.5 ஹவருக்குள்ளேயே நமக்கு நல்லா மாவு வந்து டபுள் ஆகி வரும். இல்லை வெளியே கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்குன்னா நமக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சு எடுத்துக்கோ மாவு வந்து டபுள் ஆகி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள் மாவை நான் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு மாவு வந்து டபுள் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே போகிறதுக்கு நம்ம நார்மலாக ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஈக்குவலான ஷேப்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பன் வேணும்னா இல்லைன்னா சின்ன பன் வேணுமோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் எல்லா மாவுமே ஒரே ஈக்குவல் சைஸுக்கு வர மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையில் மாவு எல்லாமே உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு மேலே வந்து ஒரு கிராக்கும் இருக்கக்கூடாது. கிராக் வந்து இருந்துச்சுன்னா பன்னு வந்து நல்லா பேக் ஆகி வரும். பட் அந்த பன் வந்து நமக்கு ப்ராப்பராக ஷேப்பில் இருக்காது. அந்த கிராக்ஸ் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு உள்ளே தள்ளிவிட்டு கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னை வந்து ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பக்கத்தில் வைக்காதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அப்போ தான் நம்ம செகண்ட் ப்ரூஃபிங் பண்ணும்போது பன்னு வந்து மறுபடியும் டபுள் ஆகி வரும் இல்லையா, அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே நமக்கு பன் வந்து கிடைக்கும். பாருங்கள் நான் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு பவுல் மூடி மறுபடியும் ஒரு 30 to 1 hour அப்படியே ப்ரூஃபிங்க்கு விட்டுடணும். அப்போ நம்ம வச்சுருக்க மாவு அப்படியே டபுள் ஆகி வரும். ப்ரூஃபிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோன்னா தான் சாஃப்டான பன் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது வந்து கல் மாதிரியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வச்சதுக்கும் இப்போ பாருங்கள் டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச வாஷிங் பண்ண நம்ம பண்ணிக்கலாம். எக் வாஷ், மில்க் வாஷ், பட்டர் வாஷ். நான் வந்து மில்க் தான் அப்ளை பண்ணுறேன். மில்க் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மேலே எள்ளு கூட தூவி விட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் அதுக்கப்புறமா தான் தூவி விட்டேன், பட் வீடியோவில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் ஆல்ரெடி சைடில் கடாயில் ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட் எடுத்து நம்ம அந்த கடாய்க்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் ஆகி வரட்டும். 20 மினிட்ஸ் பேக் ஆன பிறகு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு மேலே வந்து ரொம்ப கட்டியாகாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 30 to 40 மினிட்ஸ் எடுக்கும். மேலே வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரதை பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக 40 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. இன்னும் வெளியே எடுத்த உடனே இன்னொரு வாட்டி பட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிளாத் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கூல் டவுன் ஆகி வந்த பிறகு சாஃப்டான பன்னு வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். ப்ளைன் பன், ஜாம் பன், சீஸ் பன், இல்லைன்னா வடை பாவு, பாவ் பாஜி எந்த மாதிரி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி. அன்றைக்கி நான் வந்து பரோட்டாவும் ப்ளைன் சால்னா செஞ்சுருந்தோம், அது கூட வச்சு சாப்பிட்டேன். அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.